சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, இப்ப கடன் குடுத்துருப்பாங்க. ஒரு 4, 5 கோடி பணம் குடுத்துட்டு, ஏதோ ஒரு அர்ஜென்ட் தேவைக்கு வாங்கியிருப்பாங்க. அத இவங்கள்ட்ட இடம் வித்தா தான் அந்த பணத்த குடுக்க முடியும். அந்த மாரி நெருக்கடியில இருக்கவங்க, அந்த பணத்த கேட்டு ரொம்ப தொந்தரவு பண்ணுவாங்க. அந்த மாரி ஆட்கள் இப்ப குடுத்த காச நம்மகிட்டருந்து திருப்பி கேட்கக்கூடாது அப்படின்னு நெனைக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, அந்த யாருக்கிட்ட நீங்க பணம் வாங்குனீங்களோ, அவங்க உங்கள தொந்தரவு பண்றாங்கல்ல, அவங்களுடைய பேரையும் நீங்க எழுதிக்கலாம். உதாரணத்துக்கு இப்ப குமார் எனக்கு கொடுத்த பணத்தை கொஞ்ச நாட்களுக்கு திருப்பி என்கிட்ட கேட்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் இதை இந்த கல்லில் நீங்கள் எழுதி இதில் கொஞ்சம் நீங்கள் வேப்பெண்ணெயை தடவிடணும். வேப்பெண்ணெயை தடவி உங்கள் வீட்டில் நீங்கள் வச்சுக்கிட்டாலே போதும். அந்த எதிரி யாராக இருந்தாலும் உங்களை கண்டு விலகி போயிடுவாங்க. உங்கள்கிட்ட பணம் கேட்க மாட்டாங்க. அதே மாதிரி எதிரிகளை எவ்வளோ பெரிய எதிரியாக இருந்தாலும் சரி, எவ்வளோ வெட்டுக்குத்து சண்டையாக இருந்தாலும் சரி, அவங்க எதிரிகளோட பேரை நீங்கள் எழுதி வேப்பெண்ணெயை தடவி நீங்கள் சுடுகாட்லையும் கூட போடலாம். சுடுகாட்டில் போட்டாலும் அவங்க ஃபோட்டோ இதெல்லாம் வச்சு இந்த மாதிரி இந்த கல்லிலே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன முள் இருக்கும். இந்த முள்ளை வந்து அவங்க முகத்துக்கு நேராக அந்த ஃபோட்டோவையும் இந்த கள்ளி செடியோடு சேர்த்து வச்சு குத்தி வச்சு அது சுடுகாட்டில் போட்டிங்கனாலும் அவங்க உங்களை தொந்தரவு பண்ண மாட்டாங்க. உங்களை கண்டாலே அவங்க ஓடி போயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு எதிரியை ஓட ஓட விரட்டக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மூலிகை தான் இந்த திருகுக்கல்லி. இது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, இது பண்ணுறது பாவம் தான். நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்தும்போது அது வந்து பாவம் கிடையாது.